ஜல்லிக்கட்டு போட்டிக்கு உள்ள தடையை நீக்க தமிழக அரசு சிறப்பு சட்டம் கொண்டுவர வேண்டும் என்று சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் வலியுறுத்தியுள்ளார். கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தில் நடைபெற்ற கட்டுமான மற்றும் விவசாய தொழிலாளர் சங்க கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். பின்னர் அங்கு செய்தியாளர்களிடம் பேசிய சரத்குமார், தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்திருப்பது முறையல்ல என்று கூறினார். வரும் பொங்கல் பண்டிகையை தமிழர்கள் ஜல்லிக்கட்டு போட்டியுடன் கொண்டாட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்ட அவர், இதை வலியுறுத்தி 8ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பதாக தெரிவித்தார். ஜல்லிக்கட்டு போட்டிக்கு உள்ள தடையை நீக்க தமிழக அரசு அவசர சட்டம் கொண்டுவர வேண்டும் என்றும் சரத்குமார் கூறினார். ஜல்லிக்கட்டு பாரம்பரிய கலாச்சாரத்துக்கு அடிப்பட்டு உட்பட்ட ஒன்று. அது தொடர்ந்து நாங்கள் போராடிட்டு வரோம். அதாவது சில விளையாட்டுகள் கலாச்சார அடிப்படையில் அந்த நாட்டுக்கோ அந்த மாநிலத்துக்கோ அந்த கிராமத்துக்கோ உட்பட்ட சில கலாச்சார அடிப்படையில் சில விளையாட்டுகள் விளையாட்டு கொண்டிருப்பாங்க. ஆனால் அதை தடை செய்வது நியாயம் என்ற ஒன்று, அது மிருக வகை என்று சொல்வது சரியில்லை என்பது என்னுடைய கருத்தை ஆழமாக நான் பதிவு செஞ்சிருக்கோம். ஆனால் இந்த பொங்கல் நிச்சயமாக அரசு நல்ல முடிவெடுத்து அது அவசர சட்டம் பிறப்பித்து அது வழியாக தளர்த்து இப்படி ஒரு ஆர்டர் இருந்தாலும் அதை தளர்த்து நமக்காக இந்த ஒரு கண்டிப்பாக இந்த பொங்கல் அன்று ஒரு கேபினட் டிசிஷன் எடுத்து ஏதாச்சும் பண்ணி அந்த ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கான ஒரு செயல் நடக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குது.